market price includes what? அதாவது I'm saying you are buying this mobile. நீங்க இந்த மொபைலை வாங்கும்போது என்ன விலைக்கு வாங்குறீங்க? மார்க்கெட் பிரைஸ்க்கு தானே வாங்குறீங்க. You are buying this mobile at what? Market price. மொபைல் விலை குறைய போகுது. ஓகே, மொபைல் விலை, டேப்லெட் விலை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விலை எல்லாமே குறையும். ஏன்னா லித்தியம் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரியினுடைய அதுக்கான கஸ்டம் டியூட்டியை குறைச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. சரியா? ஓகே, இப்போ இந்த மொபைல்ல நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சரி, இந்த 10,000 ரூபாய்க்குள்ள என்னெல்லாம் அடக்கம்? டாக்ஸ், ரைட்? ஓகே, சரி, வெரி குட். டாக்ஸ் வேற என்ன? ஃபர்ஸ்ட் முதல்ல என்னது? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் திங் அதானே, அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதைத்தான் ஃபேக்டரியில இந்த பொருளை உருவாக்குறதுக்கு என்ன காஸ்ட். யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? So can I say first thing is factor cost included. Factor cost na enna? Land, labor, capital, enterprise. ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த மொபைல்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெண்ட் கொடுத்துருப்பான் ஒருத்தன், வேஜஸ் கொடுத்துருப்பான் ஒருத்தன், இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பான், ப்ராஃபிட் கொடுத்துருப்பான். ஃபேக்டர் காஸ்ட். புரியுதா என்னென்ன ஃபேக்டர் காஸ்ட்? ஸோ இந்த பொருளை உற்பத்தி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னது? ஃபேக்டர் காஸ்ட். சரியா? சரி, ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் வேற என்ன வரும்? மார்க்கெட் பிரைஸ். அப்ப லெட்ஸ் அஸ்யூம், சும்மா வச்சுக்கலாம், ஃபேக்டர் காஸ்ட் ஒரு 100 ரூபாய்னு வச்சுக்கலாம். 100 rupees. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஃபேக்டர் காஸ்ட் என்னது? 100 rupees. ஏதோ ஒரு பொருளுக்கு 100 rupees. சரி, உற்பத்தி பண்ணியாச்சு. அந்த உற்பத்தி பண்ண பொருளை நீங்க விற்கணும். யூ ஹாவ் டு செல். when you are selling you have to pay a tax to what? Government called GST. இதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் VAT இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் சேல்ஸ் டாக்ஸ் இருந்துச்சு. சேல்ஸ் டாக்ஸ் become VAT, VAT have now become what? GST. இது ஏன் இப்படி மாறுச்சுன்னு நான் பப்ளிக் ஃபைனான்ஸ்ல எடுப்பேன். கிளியரா? சோ இப்போ டாக்ஸ் GST கட்டணும். அப்ப இந்த சேல்ஸ் டாக்ஸா இருக்கட்டும், VAT இருக்கட்டும், GST இருக்கட்டும், இதெல்லாம் என்ன டாக்ஸ்? டைரக்ட் டாக்ஸா இன்டைரக்ட் டாக்ஸா? இட் இஸ் இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ். வாட் இஸ் இன்டைரக்ட் டாக்ஸ்? ஆக்சுவலா இந்த டாக்ஸை யாரு கட்டணும்? இப்ப நான் என் கையில ஒரு மொபைல் இருக்கு, அந்த மொபைலை நான் யாருக்கு விற்கிறேன்? ஐ எம் செல்லிங் இட் டு ஹர். ஓகே, இந்த டாக்ஸை யார் கட்டணும்? சேல்ஸ் டாக்ஸை யார் கட்டணும்? ஐ ஹாவ் டு பே இட் டு கவர்மெண்ட். யாரு? த செல்லர் ஹேஸ் டு பே இட் டு யாருக்கு? கவர்மெண்ட். ஆனா செல்லர் என்ன பண்ண மாட்டான்? ஒரு இந்த 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 இதோட விலை 100 ரூபாய், இதுக்கு 18% ஜிஎஸ்டினா என்னது? 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 18% இவன் பே பண்ண மாட்டான், செல்லர் பே பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான்? 100 rupees பிளஸ் வாட்? 18% ஜிஎஸ்டின்னு போட்டு வாங்கிப்பான். வாங்கிக்கிட்டு அந்த அவங்க கொடுக்குற 18 தான் என்ன பண்றான்? கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறான். ஆக்சுவலா அவன் கையில இருந்து போடல. யூ கெட்டிங் இட்? அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னா, டாக்ஸ் இஸ் பெய்ட் பை ஒன். டாக்ஸ் இஸ் வாட்? பெய்ட் பை ஒன். கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது ஒண்ணு, பட் ஆனா டாக்ஸ் பர்டன் ரெஸ்ட்ஸ் ஆன் another. I am the one who is paying what? The tax to government. But the burden is not on me. The burden is on the consumer. I am passing on the burden, tax burden to what? Consumer. I am recovering it from the consumer and I am what? Selling it. So அப்ப 100 ரூபாய் பொருள் இவங்க வாங்கும் போது என்னவா இருக்கும்? ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் 100 ரூபாய். ஆனா அவங்க வாங்கும் போது என்ன இருக்கும்? Of course என்ன இருக்கும்? Indirect tax. Why it is called as indirect tax? புரியுதா? ஏன்னா நான் தான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும், ஆனா அந்த பர்டன் அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். You're getting it? That is indirect tax. Direct tax na enna? Income tax. Example. Enadhu? A person who is paying the tax, the burden rests on him only. என்னோட வருமானத்துக்கு நான் கட்டற டாக்ஸ் நான் யாருக்கு என்ன பண்ண முடியாது? பாஸ் ஆன் பண்ண முடியாது. Only I have to bear it. The burden is also on me. அப்பனா direct tax. Okay, don't worry, don't write direct tax, indirect tax எல்லாம் இங்க எழுதாதீங்க. அதெல்லாம் எங்க பாத்துக்கலாம்? பப்ளிக் ஃபைனான்ஸ்ல பாத்துக்கலாம். I'll explain it in detail. சரியா? அப்ப இங்க பாருங்க, ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் என்ன இருக்கும்? இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்குமா? இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்குமா? ரைட்? இப்ப 18% ஜிஎஸ்டி ன்னு வச்சுக்கலாம். அப்பனா அது 18 rupees will be what? GST. Is that very clear? சரி, அப்ப மார்க்கெட் பிரைஸ் இந்த ரெண்டு தான் டிட்டர்மைன் பண்ணுதா? ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் வாட்? இன்டைரக்ட் டாக்ஸ். நீங்க கேட்காதீங்க சார் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்காதீங்க. ப்ராஃபிட் இஸ் இன்க்ளூடட் இன் வாட்? ஃபேக்டர் காஸ்ட். ஏன்னா என்டர்பிரனருக்கான ஒரு இன்கம் தான் என்னது? ஃபேக்டர் காஸ்ட். யூ ஆர் கெட்டிங் இட்? எஸ். இவ்வளவுதானா? கிடையாது. இதுல இருந்து ஒன்னு ரெடியூஸ் ஆகும். என்ன தெரியுமா ரெடியூஸ் ஆகும்? வாட் இஃப்
government is giving subsidy. Now let's assume this is a bulb. இந்த பல்புன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் சொல்லுது எல்இடி பல்பு வாங்கினீங்கன்னா நான் என்ன பண்றேன், உனக்கு 10 ரூபா சப்சிடி தர்றேன். கவர்மெண்ட் என்ன சொல்லுது, சப்சிடி தரேன். ஏன்னா நீ வந்து சிஎஃப்சி பல்ப் வாங்கினீங்கன்னா கரண்ட் கன்சம்ஷன் அதிகமா இருக்கு. அப்ப கரண்ட்டுக்கு என்ன தேவைப்படுது, கரண்ட்டுக்கு என்ன தேவைப்படுது, எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம், கோலை பர்ன் பண்றது. அப்ப கோலை பர்ன் பண்ண என்ன ஆகுது, மோர் பொல்யூஷன், வாட், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். அப்ப கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டே எதை என்கரேஜ் பண்ணுது, பீப்புளை கோ ஃபார் வாட், எல்இடி பல்புங்குது. ஆனா எல்இடி பல்பு விலை ஜாஸ்தியே, அதனால நான் வாங்க மாட்டேன்னு யார் சொல்றா, பீப்புள் சொல்றான். அப்ப கவர்மெண்ட்டே என்ன சொல்லுது, கவலைப்படாத, நான் உனக்கு சப்சிடி தர்றேன், உனக்கு நான் என்ன பண்றேன், சப்சிடி மானியம் தர்றேன், மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நான் ஒரு 10 ரூபா குறைச்சு தர்றேன். சேம் திங் அப்ளைஸ் ஃபார் வாட், இவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு கவர்மெண்ட் என்ன கொடுக்குது, சப்சிடி. அப்ப இன்னைக்கு நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்க, அதோட விலை அப்படிங்கிறது நீங்க ஷோரூம்ல வாங்குற விலையில என்னென்னலாம் இன்க்ளூடட், அந்த எலக்ட்ரிக் பைக்கை ப்ரொடியூஸ் பண்ற ஃபேக்டர் காஸ்ட், அந்த எலக்ட்ரிக் பைக்ல விற்கிறதுக்கான ஜிஎஸ்டி, இன்டைரக்ட் டாக்ஸ். ஆனா எது மைனஸ் ஆகுது அதுல இருந்து, சப்சிடி. எக்ஸாம்பிள் இங்க வந்து 10 rupees சப்சிடி. அப்ப இப்ப மார்க்கெட் பிரைஸ் என்ன, மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் திஸ் எல்இடி பல்ப், மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் திஸ் எல்இடி பல்ப் என்னது சொல்லுங்க, 100. புரிஞ்சா, மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட். Clear or not? ஏதா கன்ஃபியூஷன் இருக்கா? Is there any confusion? எதுங்க, அது எல்லாமே என்னது, that is also factor of production, right? ஃபேக்டரியில இருந்து டீலர், ஹோல்சேலர் டு ரீட்டைலர், எல்லாமே இதுதான். கடைசியா உங்க கைக்கு பல்பு வர்றதுக்கு என்னென்ன ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்குங்கிறதான ஃபேக்டர் காஸ்ட். அதுல அவன் எடுக்கிற ப்ராஃபிட் எல்லாமே அதுல தான் வரும். Clear for all of you? Now, factor cost. Factor cost அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணி, factor cost. Factor cost எப்படி, இங்க பாருங்க நான் சொல்றேன் பாருங்க. மார்க்கெட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து எதை மைனஸ் பண்ணுங்க, மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து எதை ரெடியூஸ் பண்ணுங்க, மார்க்கெட் பிரைஸ்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுங்க, எதெல்லாம் ரெடியூஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்க. ஃபேக்டர் காஸ்ட்ல யூ கெட்டிங் இட் ஆர் நாட், மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் எது, இன்டைரக்ட் டாக்ஸ். ஏன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் கட்ட மாட்டீங்கல்ல. யூ கெட்டிங் மை பாயிண்ட், யூ won't pay indirect tax. ஃபேக்டரில ப்ரொடக்ஷன் மட்டும் தானே நீங்க வித்தா தானே இன்டைரக்ட் டாக்ஸ். சோ இன்டைரக்ட் டாக்ஸை ரெடியூஸ் பண்ணிருங்க. ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு, indirect tax எவ்வளோ, is that very clear? ஆனா எது கவர்மெண்ட் தராது, சப்சிடி தராது. அப்பனா நீங்க என்னது, சப்சிடி has to be added to the factor cost. ஏன்னா கவர்மெண்ட் will not give you what, subsidy. சோ அப்ப என்னது, சோ சப்சிடி என்னது இங்க 10 rupees. so what is the what factor cost, பாருங்க 108 minus what, 18, you get 90, plus you add what, 10, you get what, இங்க பாருங்க factor cost is 100, புரியுதா, factor cost is 100, market price is 108. எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சா, let's assume okay 2023 2024 100 units, இங்கேயும் 100 units. குவான்டிட்டி என்னதான், அதேதான். குவான்டிட்டி என்னது, அதேதான். ஃபேக்டர் காஸ்ட் அதே 10 ரூபா. ஃபேக்டர் காஸ்ட் என்னது, ஃபேக்டர் காஸ்ட் என்னது 10 rupees. லெட்ஸ் அஸ்யூம் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் 2 rupees வச்சிருக்கு,
ஆனா அடுத்த வருஷம் பட்ஜெட்ல இன்டைரக்ட் டாக்ஸ் என்ன பண்ணிட்டான் 4 ரூபீஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஓகே, ஆனா கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற சப்சிடி கான்ஸ்டன்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். கவர்மெண்ட் இஸ் கிவிங் வாட் 1 rupees of subsidy. Now what will be the market price? Tell me, what is the market price of what? எந்த ப்ராடக்ட்டா வேணாலும் இருக்கட்டும், மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு? How will you calculate market price? Market price is equal to factor cost plus indirect tax minus subsidy. Factor cost எவ்வளவு? 10 plus என்னது? Indirect tax 2 minus 1 subsidy. So what will be this? 11 rupees. So market price is what? 11 rupees. Is that very clear? Market price of that product என்னது? 11 rupees. அடுத்த வருஷம் என்னது? Market price of that product is what? 13 rupees. Is that very clear? ஏன் மார்க்கெட் பிரைஸ் மாறி இருக்கு? கவர்மெண்ட் டாக்ஸ் அதிகப்படுத்தி இருக்கான். சோ கவர்மெண்ட் டாக்ஸ் அதிகப்படுத்தினா விலைவாசி ஜாஸ்தியாகும். You are getting it? Why government is increasing the tax? To contain the money supply. Clear with this? Yes. இந்த வரல வச்சுக்கலாம். Now, how will you calculate GDP at factor cost? GDP at factor cost. GDPங்கிறது என்னது? Quantity into price. இங்க quantity என்ன? 100. Price என்ன price யூஸ் பண்ணனும் நீங்க? Factor cost. Factor cost என்ன? 10 is equal to என்னது? அடுத்த வருஷம் GDP at factor cost என்ன? Again GDP யூனிட் எவ்வளோ? அதே 100. Factor cost எவ்வளோ? 10. Clear with this? But ஆனா what is GDP at market price? யூனிட் என்னது? 100 into market price என்ன? 11. So you get what? 1100 rupees. But what will happen? இங்க so remember, if you have calculated GDP at factor cost, என்ன இருக்குது? GDP have remained constant. போன வருஷமும் என்னது? 1000. 2023லயும் என்னது? 1000. 2024லயும் என்னது? அதே 1000. So எவ்வளவு percent GDP grow ஆயிருக்கு? GDP has grown by 0%. But ஆனா if you have calculated GDP using what? Market price. 200 divided by 1300. Sorry, 200 divided by 1100 into 100 போடுங்க. எவ்வளவு? GDP has grown by 18%. If you use எது for calculation? If you use GDP at market price for calculation, GDP has grown by what? 18%. But if you use GDP at what? Factor cost, then GDP has grown only by what? 0%. Are you getting the difference? When indirect tax is increased or decreased by government, the GDP which is calculated at factor cost will not change. Okay? அதே மாதிரி when government increase or decreases the subsidy for a product, then also GDP calculated at what? Factor cost will not change. It will not change. ஏன்னா indirect tax and subsidy is part of market price, not part of factor cost. It is not part of factor cost. இங்க பாருங்க, எல்லாரும் என்ன நினைச்சுப்பீங்க தெரியுமா? சப்சிடி இங்க ஆட் பண்றத பிளஸ்ன்னு போட்டிருக்கனால சார் அப்ப என்ன பண்றீங்க? ஃபேக்டர் காஸ்ட்ல சப்சிடி இன்க்ளூடட்ல சார் அப்படின்னா, சப்சிடி இஸ் இன்க்ளூடட் வித் மார்க்கெட் பிரைஸ், நாட் வித் வாட்? ஃபேக்டர் காஸ்ட். உங்களுக்கு ஃபேக்டர் காஸ்ட் வேணும்னா என்ன நடக்குது? சப்சிடியை எது கூட ஆட் பண்றீங்க? மார்க்கெட் பிரைஸ் கூட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர் காஸ்ட் கிடைக்கும். சப்சிடி இங்க பிளஸ்ன்னு வரனால சப்சிடி இஸ் நாட் ஆடட் டு வாட்? Factor cost. Is that very clear? எல்லாத்துக்கும் சரி, ஓகே.